ஒரு 4 சகோதரர்கள் உட்கார்ந்து ஒரு ஒயின் ஷாப்பில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு, நான் வீட்டுக்கு போகிறதே எனக்கு பிடிக்கல. என் மனைவி எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிக்கிட்டு இருக்கிறா. ஒரு மரியாதை கொடுக்கறது இல்லை, எனக்கு சாப்பாடு போடுறது இல்லை, எனக்கு சரியாக கவனிக்கிறது இல்லைன்னு. காரணம் என்னென்னா அவருடைய குடிப்பழக்கம். பயங்கரமான குடிகாரர். அப்படி சொல்லும்போது இன்னொருத்தர் சொல்லியிருக்கிறார், நீ கூட பரவாயில்ல, என் மனைவி என்னை அடிக்கிறா, என் பிள்ளைகளும் சேர்ந்து என்னை அடிக்கிறாங்க. காரணம் என்னென்னா குடிச்சிட்டு வீட்டுக்கு போகும்போது எனக்கு மரியாதையே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மூணாவது இருக்கிற ஒருத்தர் சொல்கிறாரு, எனக்கு நீ இது கூட பரவாயில்ல, என் மனைவி எல்லாம் எனக்கு பணமே கொடுக்கறதில்ல. நான் வேலை செய்கிறேன், அவங்க வந்துட்டு நான் வேலை செய்கிற கம்பெனியில் வந்துட்டு அவங்க காசு வாங்கிட்டு போகிறாங்க. நான் ஏதோ வேலை செஞ்சுட்டு மாடு மாதிரி வெறுமையாக வரேன். என்னன்னு தெரியல, நம்ம வீடுகளுக்கு போகிறதே பிடிக்கலன்னு பேசிகிட்டு இருந்தாங்க. அதில் 4வது இருக்கிற ஒருத்தர் மாத்திரம் அமைதியாகவே இருந்தார். அப்போது இந்த 3 பேர் கேட்டிருக்கிறாங்க, என்ன நீ மட்டும் அமைதியாக இருக்கிற, என்ன விஷயம், உன் மனைவி என்ன சொல்கிறா அப்படின்னு. அப்போ தான் அவர் சொல்லியிருக்கிறாரு, உங்களுக்கு குடும்பத்தை நடத்த தெரியல, மனைவியை பயப்படுத்த தெரியல, மனைவியை வந்து ஆள உங்களுக்கு தெரியல. நான் பாருங்கள், நான் எந்த நேரத்தில் போனாலும் நைட்டு 12 மணிக்கே போனாலே மனைவி எனக்காக வாசலில் உட்காந்துட்டே இருப்பான்னு. அப்போ அந்த 3 பேர் சொல்லியிருக்காங்க, அது எப்படி நடக்கும், நம்ம குடிக்கிறோன்னு சொல்லி தான் நம்மளை அடிக்கிறாங்க, நம்ம குடிக்கிறோம், நம்ம சரியாக பிள்ளைகளை பார்க்குறதில்ல, குடும்பத்தை கவனிக்கிறதில்லன்னு சொல்லி தான் நம்மளை அடிக்கிறாங்க, நம்மளை திட்டுறாங்க, நம்மளை பேசுகிறாங்க. அதனால தான் நம்ம கையில் பணம் கொடுக்குறதில்ல. ஆனால் உனக்கு மட்டும் எப்படி இப்படி நடக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொல்லிட்டான், இல்லை இல்லை இல்லை, நீங்கள் வேணா வாங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி அன்றைக்கி நைட்டு ஒரு 11 மணிக்கு 11:30 மணிக்கு நைட்டு அவங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு போன உடனே அதே போல் அவர் சொன்னதே போல் அந்த சகோதரி வாசலில் வீட்டுக்காருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அந்த 3 பேரே கூப்பிட்டு வந்துட்டார். திடீர்னு கூப்பிட்டு வந்த உடனே அந்த 3 பேருக்கு அந்த சகோதரி வாங்கணும்னு சொல்லி விசாரித்து அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு அவங்க தூங்க போகும்போது 12:30 மணி 1 மணி நைட்டு அந்த நேரத்தில் கூட அந்த சகோதரி நல்லா விசாரிப்போடு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் குடிகாரங்களுக்கு நல்லா செய்கிறாங்க. அப்போது கடைசியாக அந்த சகோதரி அவங்க வீட்டுக்காருக்கு எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்காரர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க, என்னங்க கால் ஏதா அம்மிக்குட்டா, கை ஏதா அம்மிக்குட்டா அப்படின்னு. அப்போ அவர் சொல்லிட்டார், ஆமாம் அம்மிக்குடு அப்படின்னு சொன்ன உடனே அந்த சகோதரியும் அம்மிக்கு பணிவிடை செஞ்சாங்க. இப்போ பாருங்கள், இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க 3 பேருக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது, எப்படி இந்த சகோதரி இப்படி செய்கிறாங்க, என்ன காரணம் இவங்க இப்படி செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க விசாரித்தப்போ அவங்களுக்கு அது தெரியவே இல்லை. சரி காலையில் கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு அடுத்த நாள் காலையில் எந்திரிச்ச உடனே சீக்கிரமாக இந்த சகோதரி எந்திரிச்சு வீடெல்லாம் கூட்டி பெருக்கும்போது வீட்டு முன்னாடி தண்ணி தெளிக்கிற நேரத்தில் அந்த 3 பேர் எந்திரிச்சு போய் கேட்டுருக்குறாங்க, எப்படிம்மா உன்னால் மட்டும் இப்படி முடியுது, எங்கள் எல்லாத்துலேயுமே அவன் வந்து அதிகமாக குடிக்காரன், எங்கள் எல்லாத்தையும் பார்க்கல அவன் வந்து அதிகமாக கோவப்படுற மனுஷன், ரொம்ப மூர்க்கமானவன், இவனுக்கு போய் நீ இப்படி பணிவிடை செய்கிறியே, என்ன காரணம், எப்படி உன்னால் மட்டும் இப்படி செய்ய முடியுது, எங்கள் வீடுகளெல்லாம் எங்களை அடிக்கிறாங்க, எங்களை திட்டுறாங்க, எங்கள் கையில் காசை கொடுக்குறதுல எங்களை மதிக்கிறதும் இல்லை, ஏன் உனக்கு மட்டும் எப்படி இப்படி நடக்குதுன்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த சகோதரி சொன்ன பதில் என்னன்னா, அது உண்மைதான், நானும் வந்துட்டு நானாக இருந்தால் நிச்சயமாகவே இது நடக்காது, நான் வந்து ஏசப்பாவுடைய பிள்ளை, எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன நம்பிக்கை இருக்குன்னா, இந்த உலகத்தில் அவர் 80 வருஷம் 70 வருஷம் வாழ்வார், இல்லைன்னா 100 வருஷம் வாழுவோம், அவ்வளோதான். இதற்கு பிறகு என்றென்றைக்கும் நான் ஏசப்பா மடியில் போய் இளைப்பாற போகிறேன், இங்கே கஷ்டப்படுறேன், இங்கே வேதனைப்படுறேன், இங்கே துன்பப்படுறேன், இங்கே அந்த மனுஷன் என்னை அடிக்கிறார், இங்கே அந்த மனுஷன் என்னை கேவலமாக நடத்துகிறாரு. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, நான் காலத்துக்கு ஏசப்பா மடியில் உட்காந்துட்டு சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக இருக்க போகிறேன். ஏன்னா என் ஏசப்பா எனக்காக இடத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறாரு. என் இருதயம் கலங்காமல் என் ஏசப்பாவுக்குள்ளே இருக்குமானால் என் ஏசப்பா வரும்போது காலத்துக்கு நான் சந்தோஷப்பட போகிறேன். ஆனால் என் புருஷனுடைய நிலைமை பரிதாபம். அவர் நினைக்கிறார் அவர் ஞானி, அவர் பலசாலி, அவர் சொன்னால் எல்லாம் நடக்கும்னு அவர் நினைக்கிறாரு. ஆனால் உண்மையான விஷயம் என்னென்னா, அவர் 70-80 வருஷத்துக்கு அப்புறம் நரகத்தில் பாதாளத்தில் தள்ளப்பட்டு காலத்துக்கு அந்த மனுஷன் அழுக போகிறாரு, காலத்துக்கு அந்த மனுஷன் வேதனைப்பட போகிறாரு. அதனால தான் ஒரு 70-80 வருஷம் தானே, என்னை அடித்து அவர் சந்தோஷப்படணுமா, என்னை நிந்திச்சு அவர் சந்தோஷப்படணுமா, சந்தோஷப்படட்டும் சொல்லி நானே விட்டுட்டேன். பல முறை நான் சர்ச்சுக்கு கூப்பிட்டேன், அவர் வரமாட்டேன்ட்டார். நான் சர்ச்சுக்கு போகிறதே அவர் ஒரு சில நேரத்தில் தடுப்பார். ஆனாலும் கூட எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, ஏசப்பா வருவார். ஆனால் ஏசப்பா கூட இருந்தால் நான் காலத்துக்கு சந்தோஷப்பட போகிறேன். அவரோ காலத்துக்கு நரகத்தில் தள்ளப்பட போகிறாரு. பாதாளம்ங்கிறது இருக்குது, பரலோகம் என்பது இருக்குது, இயேசு ராஜா மீண்டும் வருவார் அப்படின்னு நான் சகோதரி சொன்ன உடனே அந்த 3 பேர் ஆச்சரியப்பட்டு, இனிமேல் நாங்கள் அந்த குடியை விட்டுட்டு நாங்கள் இன்னும் நரகத்துக்கு போக மாட்டோம், நாங்களும் பாதாளத்துக்கு போக மாட்டோம், நாங்களும் இன்னும் உங்களோடு கூட சர்ச்சைக்கு வரோம்னு சொல்லியிருக்காங்க. உண்மையாக நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். இதை கேட்டு அந்த
இவங்க 4 பேர் பேசுகிறத கேட்டால் அந்த சகோதரியுடைய வீட்டுக்காரு ஜன்னல் வழியாக கேட்டுட்டு இருந்திருக்கிறாரு. கடைசி அவர் வெளியே வந்துட்டு, ஏய் அப்படின்னு கூப்பிட்டாரு. உடனே அந்த அம்மா, சொல்லுங்கள் என்னங்க, டீ வேணுமா, என்ன வேணுங்க கேட்டுச்சு. அப்போ அவர் சொல்கிறார், எப்போ சர்ச்சுக்கு போவேன்? ஞாயிற்றுக்கிழமை போவேன். நான் இனிமேல் சர்ச்சுக்கு வருவேன். ஏன் அப்படின்னா, நீ மட்டும் பரலோகத்துக்கு போனால் பத்தாது, நானும் பரலோகத்துக்கு வருவேன். அந்த நரகத்துக்கு நான் போக மாட்டேன். இனி நானும் உன்னோடு கூட சர்ச்சுக்கு வருவேன். இந்த குடியை விடுறேன்னு சொல்லி அந்த மனுஷன் அந்த ஒரே ஒரு சாட்சி நிமித்தம் 4 பேர் குடிகாரர்கள் மனம் திரும்பி இருக்கிறாங்க. அவங்க ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க. தேவ பிள்ளைகளே, தைரியமாக இருங்க. இந்த வசனம் சொல்லுது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். எப்படி பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே போல் இந்த பூமிக்கு வரப்போகிறார். நம்ம எல்லாரையும் மீட்கொள்வதற்கு, நம்மளுடைய கண்ணீரை துடைப்பதற்கு, நம்மளுடைய பாடுகள் எல்லாம் மாற்றுவதற்கு, நமக்கு இளைப்பாறுதலான சமாதானமான ஒரு வாழ்க்கையை தருவதற்கு இயேசு ராஜா மீண்டும் வரப்போறார் என்பதை நிச்சயம் நம்பிக்கொண்டிருங்க. நம்பிக்கையா இருங்க. உங்க இருதயம் கலங்காதிருப்பதாக. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார்.